Hi friends, நேற்று வீடியோவில் தொகைநிலை தொடர்கள் பார்த்தோம். இன்னைக்கு வந்து தொகாநிலை தொடர்கள் பார்க்குறோம். இது வந்து 10th புக்கில் 3rd யூனிட்டில் உள்ள இலக்கணம். ஓகேவா? தொகைநிலை தொடர்களுக்கும் தொகாநிலை தொடர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா வந்துட்டு ஒரு சொல் அல்லது ஒரு வாக்கியம் எடுத்துக்கோங்க. அந்த வாக்கியத்தில் வந்து நம்ம பிரித்து எழுதும் போதுல அதில் உவம உறுப்புகள் ஆர் வேற்றுமை உறுப்புகள் ஆர் உவமை உறுப்புகள் இது எல்லாமே வந்து நமக்கு மறைஞ்சி வரும். பார்த்தோம் இல்லையா நேற்று பண்பு உறுப்பு வேற்றுமை உறுப்பு இது எல்லாமே வந்து மறைஞ்சி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தொகாநிலை தொடரில் இந்த மாதிரி மறைஞ்சி வராது, வெளிப்படையாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த உறுப்புகள் வராமே வந்துட்டு அதோட பொருளை உணர்த்தும். இதுதான் வந்து தொகைநிலை தொடருக்கும் தொகாநிலை தொடருக்கும் உள்ள வித்தியாசம். வாங்க பார்க்கலாம். தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். இப்போ நான் சொன்னதுதான், சொற்களுக்கு இடையில எந்த ஒரு உருவும் சொல்லும் இல்லாம அதோட பொருளை வந்து உணர்த்தும். இதைதான் வந்து தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க. காற்று வீசியது, குயில் கூவியது. இதுல பாருங்க, காற்று குயில் இதெல்லாம் வந்து என்னது, எழுவாய். இதுல வந்து பயனிலை, வீசியது கூவியது. ஓகேவா? இதுல காற்று வீசியது இதுல வந்து நம்ம இடையில வந்து எந்த ஒரு உருவோ எந்த ஒரு சொல்லோ வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட பொருளை வந்து சொல்லிருச்சு. இதுதான் வந்து தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பாருங்க, தொகாநிலை தொடர் வந்து 9ஆ பிரிக்கும். தொகைநிலை தொடரை வந்து 6ஆ பிரிச்சோம், இங்க 9ஆ பிரிக்கிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா என்னன்னு பாருங்க. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் கிளாஸஸில் நமக்கு எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது யார், எது, எவை இந்த 3 கொஸ்டினுக்கும் எது ஆன்சர் தருதோ அது வந்து எழுவாய் தொடர். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, எழுவாய் அப்படின்றது வந்து இந்த 3 கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் தரணும். இப்போ இதில் பாருங்க, இனியன் கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது இனியன் கவிஞர். இப்போ இதை வந்து கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றோம்? இனியன் யார் அப்படின்னு மாற்றோமா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, காவிரி பாய்ந்தது அப்படின்னு இருக்கு. இதில் பாருங்க, எது பாய்ந்தது அப்படின்னு நம்ம வினா வாக்கியமாக மாற்றலாம். இந்த மாதிரி யார், எது, எவை இந்த 3 கொஸ்டினுக்கும் எது ஆன்சராக அமையுதோ அது வந்து எழுவாய் தொடர். இது வந்து ஷார்ட்கட்டு. இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஷின் வந்து இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. நான் அதையும் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இந்த டாபிக்குள்ளே போகலாம். இனியன் கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, எழுவாய். இதில் எழுவாய் என்னது, பெயர். எழுவாய் அப்படின்றது வந்து பெயர், வினா, வினை அந்த 3 பயனிலைகளை வந்து தொடர்கிறது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்க, இனியன் கவிஞர். இது பாருங்க, ஒரு பெயர் வந்து எழுவாயோட தொடர்ந்து வருது. அடுத்து பாருங்க, காவிரி பாய்ந்தது. காவிரி வந்து என்ன செய்து, ஒரு வினை சொல். இது வந்து பாய்ந்தது அப்படின்றது ஒரு வினை. ஓகேவா? பேருந்து வருமா, கொஸ்டின் மார்க். பேருந்து வருமா வராது அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம். ஸோ வினா. இந்த 3 தொடர்கள்லையுமே வந்து பெயர், வினா, வினை ஆகியவற்றிற்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, விழித்தொடர். விழித்தொடர் அப்படின்னா என்ன? விழியோடு ஒரு வினையை வந்து சேர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, நண்பா எழுது. இதில் நண்பா அப்படின்றது வந்து விழிப்பெயர், எழுது அப்படின்றது வந்து ஒரு செயலை குறிக்கும். ஸோ அது வந்து ஒரு வினை. ஓகேவா? அது வந்து வினையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் பாருங்க, நண்பா எழுது. இதில் நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வினைமுற்று தொடர். இது ஒன்றுமே கிடையாது. ஒரு வினை முற்று பெற்ற பிறகு அதுக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல் வந்து தொடர்வது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, பாடினாள் கண்ணகி. இதில் வந்து பாடினால் ஆல்ரெடி அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பாடினால் அப்படின்னா வினைமுற்று.
கண்ணகி அப்படின்றது ஒரு பெயர். இந்த மாதிரி ஒரு வினைமுற்று தொடர்ந்து ஒரு பெயர் வர்றது தான் நம்ம என்ன சொல்றோம், வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் அப்படின்னா ஒரு வினை வந்து பெயர் சொல்லை கொண்டு, அதாவது முற்று பெறாத வினை வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிகிறத தான் நாம பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க கேட்ட பாடல். கேட்ட அப்படின்றது வந்து ஒரு வினைதான், ஆனா இது வந்து முற்று பெறவில்லை. இப்போ கேட்ட அப்படின்றது வந்து முற்று பெறாத வினைச்சொல். இப்போ கேட்கும் பாடல் அப்படின்னா கேட்கும் அப்படின்னா வந்து அது என்ன ஆயிருக்கு, ஒரு முற்று பெற்றுட்டு இது வந்து முற்று பெறாத ஒண்ணு. ஓகேவா? இந்த மாதிரி முற்று பெறாத ஒரு வினை வந்து பெயர் சொல். இதுல பாடல் அப்படின்றதுதான் பெயர் சொல். இந்த பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், பெயரெச்ச தொடர். சிம்பிளா வந்து ஒரு முற்று பெறாத வினை வந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அது பெயரெச்ச தொடர். ஓகேவா? அடுத்து பாருங்க வினையெச்ச தொடர். சேம் அதே மாதிரிதான், பட் இங்க வந்து வினையை குறிக்கும். முற்று பெறாத வினை வந்து வினை சொல்ல கொண்டு முடியணும். பெயரெச்ச தொடர் என்ன பண்ணும், முற்று பெறாத வினை வந்து பெயரை கொண்டு முடியணும். பட் வினையெச்ச தொடர்ல முற்று பெறாத வினை வந்து வினை சொல்லை கொண்டு முடியணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா மறந்து போகாது. ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, பாடி மகிழ்ந்தனர். இதுல பாருங்க பாடி அப்படின்றது எச்ச வினை, மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு வினை. ஓகேவா? இந்த மாதிரி முற்று பெறாத வினை வந்து ஒரு வினை சொல்ல கொண்டு முடியறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க வேற்றுமை தொடர். இதுக்கு முன்னாடியே நம்ம போன வீடியோல வந்து வேற்றுமை தொகை பார்த்தோம் இல்லையா? ஆக்சுவலி வேற்றுமை தொகை வேற்றுமை தொடருக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, வேற்றுமை உறுப்புகள் 6 சொன்னேன் இல்லையா, ஐ, ஆல், கு, அது, இன், கண். ஓகேவா? இந்த மாதிரி 6 உறுப்புகள் இருக்கு இல்லையா, இந்த 6 உறுப்புகள் வந்து மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகை. இந்த 6 வேற்றுமை உறுப்புகளும் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொடர். இது ரெண்டும் தான் இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுல பாருங்க வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க கட்டுரையை படித்தான். இதுல பாருங்க ஐ அப்படின்றது வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஓகேவா? இந்த ஐ அப்படின்றது நமக்கு வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ இதை வந்து வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க அன்பால் கட்டினார். ஐ, ஆல், கு, அது, இது, கண். இதெல்லாம் ஆள் வந்திருக்கு. எடுத்து பாருங்க அறிஞருக்கு பொன்னாடை. இதுல கூ வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையா வர்றது தான் நம்ம வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க நமக்கு என்ன போட்டிருக்காங்க, அன்பால் கட்டினார். இதுல ஆள் அப்படின்றது மூன்றாவது வேற்றுமை உறுப்பு. ஸோ அதனால மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க அறிஞருக்கு, இதுல கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை உருவு. ஸோ அதனால நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து 6 வேற்றுமை உருவுக்கும் உரிய வேற்றுமை உறுப்புகளை வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படின்னா வந்து இடையில யூஸ் பண்ற சொல்ல வந்து தொடர்ந்து ஒரு வினையோ ஒரு பெயரோ வர்றதை தான் நம்ம என்ன சொல்றோம், இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க மற்றும் ஒன்று, இதை வந்து இடைச்சொல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மற்று, அல்லது, இந்த இதெல்லாம் வந்து மற்று, அல்லது, போன்ற அப்படின்றதெல்லாம் வந்து இடைச்சொற்கள். ஓகேவா? மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று. இதுல மற்ற அப்படின்ற இடைச்சொல்லை தொடர்ந்து ஒன்று அப்படின்ற ஒரு சொல் வந்து நின்று பொருள் தருது. இதைதான் வந்து இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்ன? உரிச்சொல்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சால, உரு, நனி, தவ இதெல்லாம் வந்து நமக்கு உரிச்சொல். ஒரு உரிச்சொல்லோட தொடர்ந்து பெயரோ வினையோ வந்து சேர்ந்து வர்றதுதான் உரிச்சொல் தொடர்னு சொல்றோம். இங்க பாருங்க சால சிறந்தது. சால என்பது உரிச்சொல். ஓகேவா? இதனை தொடர்ந்து சிறந்தது அப்படின்ற சொல் என்று மிகச் சிறந்தது அப்படின்ற பொருளை தருகின்றது. ஓகேவா? இதுல பாருங்க நமக்கு தெரியுமா அப்படின்றதுல ஒண்ணு கேட்டிருக்காங்க, ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம்
கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க புரியும். கேட்க வேண்டிய பாடல். இதுல பாருங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள். கேட்க அப்படின்றதும் வினை எச்சம் தான், வேண்டிய அப்படின்றதும் எச்சம் தான். அடுத்து பாருங்க சொல்லத்தக்க, ரெண்டுமே எச்சம். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடிவதை தான் என்னன்னு சொல்றோம், கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும். சொற்கள் வந்து 2 முறை அல்லது 3 முறை அடுக்கி வர்றதை தான் அடுக்கி தொடர். அடுக்கு தொடரை பிரிச்சா வந்து பொருள் தரும். பட் இரட்டை கிளவிய பிரிச்சா பொருள் தராது. இதுதான் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? இங்க எடுத்துக்காட்டு பாருங்க. வருக வருக வருக. ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. இந்த மாதிரி அடுக்கி வர்றது தான் நாம அடுக்கு தொடர்னு சொல்றோம். ஓகேவா? கீழே பாருங்க தொகாநிலை தொடர் வந்து 9. அந்த 9 வந்து டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. பெயரெச்சு தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்கு தொடர், உரிச்சொல் தொடர், வேற்றுமை தொடர், வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், வினையெச்ச தொடர், விழித்தொடர். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு நமக்கு தொகாநிலை தொடர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.